Taste the Daily. விடியா திமுக ஆட்சி நீடித்தால் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இருக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி ஆவேசமாக பேசினார். கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு மாணவியை 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி தலைமையில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, இந்தியாவிலேயே பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கான பாதுகாப்பற்ற இருண்ட மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருப்பதாக சாடினார். ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி, சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அசோக்குமார் உட்பட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பெண்களும் மாணவிகளும் பாதுகாப்பற்ற சூழலில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய முதலமைச்சர் அவருக்கு தெரியவில்லை. மக்களை ஏமாற்றுகிறார், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மாணவ செல்வங்களை காப்பாற்ற வேண்டும். எதிர்காலம் அவர்கள் கையில் இருக்கிறது, இந்த நாடு அவர் கையில் இருக்கிறது. அந்த மாணவ செல்வங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதோடு அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம், பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு 1 லட்சம். என்ன அரசு, என்ன ஆட்சி? இந்த ஆட்சி நீடிக்க கூடாது. இந்த ஆட்சி நீடித்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கும் மாணவி செல்வங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. எனவே இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போட்டுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.